இன்றைக்குத்தான் தகவல் சொல்லப்பட்டது. மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. 28ஆம் தேதி முதலில் கூறியிருந்தார்கள். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக அழைப்பு விடுத்தது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு விசிக தலைவர் திருமாவளவன் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. விசிகவுடன் மார்ச் 2ஆம் தேதி திமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த திருமாவளவன் கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறும் என்று பேசுவது வெறும் வதந்தி என்றார். காங்கிரஸ் இந்த கூட்டணியில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது, ஆட்சியில் பங்கு கேட்கிறது என்பதை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியை பிடிக்காத சக்திகள் இதை ஊதி பெருக்க விரும்புகிறார்கள். முதல்வர் மிகுந்த நிதானத்தோடு எல்லாவற்றையும் கையாளுகிறார். காங்கிரஸை விட்டுவிட மாட்டார், பேசி தீர்ப்பார். திமுக கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வெள்ளிக்கிழமையன்று பேச்சுவார்த்தைக்கு வர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய பாடம் அடங்கிய 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை வெளியிட உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. NCERT அச்சிட்டு வழங்கிய 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற தலைப்பில் ஒரு பாடம் சேர்க்கப்பட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டது. அப்போது சர்ச்சைக்குரிய பாடம் திட்டமிட்ட சதி என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கடுமையாக விமர்சித்தது. 10 பருவ மாணவர்களுக்கு தவறான வழிகாட்டுதல்களை நாம் காட்டிவிடக் கூடாது என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் வலியுறுத்தினார். மேலும் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள தவறான கருத்துக்கள் ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் அடுத்த தலைமுறைக்கும் கூட எடுத்து செல்லப்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறினார். இதனையடுத்து கல்வி அமைச்சகம் சார்பில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் NCERT தரப்பிலிருந்து ஆத்மார்த்தமாக மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தை வரவில்லை என்றும் மாறாக தங்களது தவறை மறைத்து நியாயம் தேடுவதாகவும் விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பாடப்புத்தக விநியோகத்தை அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வரை நிறுத்தி வைக்க உத்தரவிட்ட தலைமை நீதிபதி சந்தையில் உள்ள புத்தகங்களை திரும்பப் பெற ஆணையிட்டார். சர்ச்சைக்குரிய பாடத்தை தயாரித்தது தொடர்பாக ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று பதிலளிக்குமாறு NCERT இயக்குநர் மற்றும் மத்திய கல்வித்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பினார். பாட புத்தகங்கள் தயாரித்தவர்கள் குறித்த விவரங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. இஸ்ரேலில் UPI பயன்படுத்துவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் மோடி யூதர்களின் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு மற்றும் பிரதமர் மோடி முன்னிலையில் புத்தாக்கம், விவசாயம் உட்பட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் நெதன்யாகுவுடன் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி இந்தியா இஸ்ரேல் இடையே தடையற்ற வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். கிரிட்டிக்கல் एंड इमर्जिंग टेक्नोलॉजी पार्टनरशिप स्थापित करने का निर्णय लिया है. इससे AI, क्वांटम और क्रिटिकल मिनरल्स जैसे क्षेत्रों में सहयोग को नई गति मिलेगी. பின்னர் பேசிய நெதன்யாகு இந்தியாவிற்கும் தனக்குமான பிணைப்பு குறித்து நினைவு கூர்ந்தார். Great personal debt. You see, when I met Sarah for the first time, I think our first or second date was in an Indian restaurant in Tel Aviv. It was Rina Pashkarna. And I have to tell you, there is no question. First of all, the food was unbelievable. இஸ்ரேலின் உயரிய விருதை இந்திய நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஜிம்பாப்வே அணியை 72 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வீழ்த்திய இந்திய அணி அரையிறுதி வாய்ப்பை தக்க வைத்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற சூப்பர் 8 சுற்று போட்டியில் பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணி வீரர்கள் தொடக்கம் முதலே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 24 ரன்களில் வெளியேறினார். இஷான் கிஷன் 38 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்த நிலையில் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா 55 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். இந்திய அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன்கள் என்ற வலுவான ஸ்கோரை எட்டியது. இதன் மூலம் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடர்களில் 2வது மிகப்பெரும் ஸ்கோர் என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியின் தொடக்க ஆட்டக்காரர் பிரையன் பெர்னட் அதிரடியாக ஆடினார். ஆனால் மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து பெவிலியன் திரும்பினர். இதனால் அந்த அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன்களையே எடுத்தது. இதன் மூலம் இந்திய அணி 72 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிடம் தோல்வியடைந்த நிலையில் இந்த வெற்றியின் மூலம் அரையிறுதி வாய்ப்பை இந்திய அணி தக்க வைத்துள்ளது.
விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. கீத கோவிந்தம், டியர் காம்ரேட் உள்ளிட்ட படங்களில் இணைந்து நடித்த விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா மந்தனா ஜோடி ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றது. நட்பாக பழகி வந்த இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்த நிலையில் பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த சில நாட்களாக உதய்பூரில் உள்ள நட்சத்திர ரிசார்ட்டில் திருமண வைபவங்கள் நடைபெற்று வந்தன. இதில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணம் தொடர்பான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ள விஜய் தேவரகொண்டா தனது நெருங்கிய தோழி மனைவியானதாக பதிவிட்டுள்ளார். மணமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருமணத்தை தொடர்ந்து வரும் 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு திரைப்பிரபலங்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தியதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த KV தங்கபாலு தெரிவித்தார். தேர்தல் அதிகாரிகளுக்கு என்ன வாக்காளர் பட்டியல் இருக்கிறதோ அதே பட்டியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் அந்த பட்டியல் வழங்கப்பட வேண்டும். நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும். தேர்தலை ஒரே கட்டமாக நடத்தி முடிக்க வேண்டும் என பாஜக சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக கராத்தே தியாகராஜன் கூறினார். அமலாக்கத்துறை தலைமை இயக்குனர் சென்னை வந்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அமலாக்கத்துறையின் தலைமை இயக்குநர் ராகுல் நவீன் சென்னை வந்துள்ளார். இன்றும் நாளையும் சென்னையில் தங்கியிருக்கும் அவர் தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள முக்கிய வழக்குகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனை நடத்தவுள்ளார். குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள், மணல் மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகார்கள் குறித்து அவர் விரிவாக ஆய்வு செய்யவுள்ளதாக கூறப்படுகிறது. அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த 2 ஆண்டுகளுக்குள் கட்டாயம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என ஏற்கனவே அவர் உத்தரவிட்டிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள வழக்குகளில் விசாரணையை வேகப்படுத்தவும் நீதிமன்ற நடவடிக்கைகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தவுள்ளார். இன்னும் ஓரிரு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் அமலாக்கத்துறை இயக்குநரின் இந்த திடீர் சென்னை வருகை தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைக்குத்தான் தகவல் சொல்லப்பட்டது. மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. 28ஆம் தேதி முதலில் கூறியிருந்தார்கள். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக அழைப்பு விடுத்தது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு விசிக தலைவர் திருமாவளவன் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. விசிகவுடன் மார்ச் 2ஆம் தேதி திமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த திருமாவளவன் கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறும் என்று பேசுவது வெறும் வதந்தி என்றார். காங்கிரஸ் இந்த கூட்டணியில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது, ஆட்சியில் பங்கு கேட்கிறது என்பதை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியை பிடிக்காத சக்திகள் இதை ஊதி பெருக்க விரும்புகிறார்கள். முதல்வர் மிகுந்த நிதானத்தோடு எல்லாவற்றையும் கையாளுகிறார். காங்கிரஸை விட்டுவிட மாட்டார், பேசி தீர்ப்பார். திமுக கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வெள்ளிக்கிழமையன்று பேச்சுவார்த்தைக்கு வர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய பாடம் அடங்கிய 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை வெளியிட உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. NCERT அச்சிட்டு வழங்கிய 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற தலைப்பில் ஒரு பாடம் சேர்க்கப்பட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டது. அப்போது சர்ச்சைக்குரிய பாடம் திட்டமிட்ட சதி என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கடுமையாக விமர்சித்தது. 10 பருவ மாணவர்களுக்கு தவறான வழிகாட்டுதல்களை நாம் காட்டிவிடக் கூடாது என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் வலியுறுத்தினார். மேலும் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள தவறான கருத்துக்கள் ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் அடுத்த தலைமுறைக்கும் கூட எடுத்து செல்லப்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறினார். இதனையடுத்து கல்வி அமைச்சகம் சார்பில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் NCERT தரப்பிலிருந்து ஆத்மார்த்தமாக மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தை வரவில்லை என்றும் மாறாக தங்களது தவறை மறைத்து நியாயம் தேடுவதாகவும் விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பாடப்புத்தக விநியோகத்தை அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வரை நிறுத்தி வைக்க உத்தரவிட்ட தலைமை நீதிபதி சந்தையில் உள்ள புத்தகங்களை திரும்பப் பெற ஆணையிட்டார். சர்ச்சைக்குரிய பாடத்தை தயாரித்தது தொடர்பாக ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று பதிலளிக்குமாறு NCERT இயக்குநர் மற்றும் மத்திய கல்வித்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பினார். பாடப்புத்தகங்கள் தயாரித்தவர்கள் குறித்த விவரங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. இஸ்ரேலில் UPI பயன்படுத்துவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் மோடி யூதர்களின் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்.
அதன் பிறகு இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு மற்றும் பிரதமர் மோடி முன்னிலையில் புத்தாக்கம், விவசாயம் உட்பட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் நெதன்யாகுவுடன் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி, இந்தியா இஸ்ரேல் இடையே தடையற்ற வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். क्रिटिकल एंड इमर्जिंग टेक्नोलॉजी पार्टनरशिप स्थापित करने का निर्णय लिया है. इससे एआई, क्वांटम और क्रिटिकल मिनरल्स जैसे क्षेत्रों में सहयोग को नई गति मिलेगी. பின்னர் பேசிய நெதன்யாகு இந்தியாவிற்கும் தனக்குமான பிணைப்பு குறித்து நினைவு கூர்ந்தார். Great personal debt. You see, when I met Sarah for the first time, I think our first or second date was in an Indian restaurant in Tel Aviv. It was Rina Pashkarna. And I have to tell you, there is no question. First of all, the food was unbelievable. இஸ்ரேலின் உயரிய விருதை இந்திய நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஜிம்பாப்வே அணியை 72 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வீழ்த்திய இந்திய அணி அரையிறுதி வாய்ப்பை தக்க வைத்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற சூப்பர் 8 சுற்றுப் போட்டியில் பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணி வீரர்கள் தொடக்கம் முதலே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 24 ரன்களில் வெளியேறினார். இஷான் கிஷன் 38 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்த நிலையில் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா 55 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். இந்திய அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன்கள் என்ற வலுவான ஸ்கோரை எட்டியது. இதன் மூலம் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடர்களில் இரண்டாவது மிகப்பெரும் ஸ்கோர் என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியின் தொடக்க ஆட்டக்காரர் பிரையன் பெர்னட் அதிரடியாக ஆடினார். ஆனால் மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து பெவிலியன் திரும்பினர். இதனால் அந்த அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன்களையே எடுத்தது. இதன் மூலம் இந்திய அணி 72 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிடம் தோல்வியடைந்த நிலையில் இந்த வெற்றியின் மூலம் அரையிறுதி வாய்ப்பை இந்திய அணி தக்க வைத்துள்ளது. உதய்பூரில் விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. கீத கோவிந்தம், டியர் காம்ரேட் உள்ளிட்ட படங்களில் இணைந்து நடித்த விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா மந்தனா ஜோடி ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றது. நட்பாக பழகி வந்த இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்த நிலையில் பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த சில நாட்களாக உதய்பூரில் உள்ள நட்சத்திர ரிசார்ட்டில் திருமண வைபவங்கள் நடைபெற்று வந்தன. இதில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணம் தொடர்பான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ள விஜய் தேவரகொண்டா தனது நெருங்கிய தோழி மனைவியானதாக பதிவிட்டுள்ளார். மணமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருமணத்தை தொடர்ந்து வரும் 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு திரைப்பிரபலங்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.